நடக்க முடியாத நிலையிலும் மன உறுதியுடன் மருத்துவராக நினைக்கும் மாணவி 13 வருடங்களாக தாய் நடத்தும் பாச போராட்டம். சென்னை அயப்பாக்கத்தை சேர்ந்த மாலிக் பாஷா சல்மா பேகம் தம்பதியினரின் 13 வயது மகள் அஸ்மா பேகம். இவர் அயப்பாக்கம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஆனால் மற்ற மாணவிகளைப் போல தினமும் பள்ளிக்கு செல்ல முடியாத சிறப்பு குழந்தை அஸ்மா. காரணம், பிறப்பிலிருந்து மூளையில் ஏற்பட்ட பாதிப்பால் மாணவி அஸ்மாவின் 2 கால்களும் செயல்பாடுகள் இன்றி காணப்படுகின்றன. இதனால் அவரால் மற்ற சிறுமிகளைப் போல நடந்து செல்லவோ ஏன் எழுந்து நிற்கவோ கூட முடியாது. இதன் காரணமாக சிறு வயதில் இருந்தே மாணவி அஸ்மா சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து வருகிறார். அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் அவரது அம்மா சல்மா பேகத்தையே அவர் சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. சல்மா பேகமோ தனது மகளை 13 வயதாகியும் இன்னும் ஒரு குழந்தையாகவே பார்க்கின்றனர். கூலி வேலை செய்யும் கணவர், வீட்டில் இருக்கும் மனைவி, கால்கள் நடக்க முடியாத மகள், வாடகை வீடு என அனைத்து வகையிலும் வாழ்வாதாரத்திற்கு போராடும் கடும் சிரமத்தில் சிக்கியுள்ளது அந்த குடும்பம். இந்த கொடுமையான வறுமையிலும் தனது மகளை எப்படியாவது நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னால் முடிந்த அளவு பல்வேறு மருத்துவமனைகளின் படிகளை ஏறி இறங்கிவிட்டார்கள். ஆனாலும் அதிக செலவு செய்து சிகிச்சை அளித்தால் மாணவி அஸ்மா குணமடைய வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் வேறு வழியின்றி வீட்டிலேயே வைத்து தன்னால் முடிந்தவரை பிசியோதெரபி சிகிச்சைகளை சல்மா செய்து வருகிறார். மகளின் மருத்துவ செலவுக்கு கூடுதலாக எதுவும் செய்ய முடியாமல் அந்த நடுத்தர குடும்பத்தினர் திண்டாடி வருகின்றனர். தனது மகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து பேசிய சல்மா பேகம், அவர் படித்து மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் இருக்கிறார். ஆனால் மகளை பள்ளிக்கு கூட அழைத்து செல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். எங்களது மகளை நடக்க வைக்க யாராவது உதவி செய்தால் போதும். எங்களுக்கு அரசு அல்லது வேறு யாராவது சிகிச்சைக்கு வழிவகை செய்தால் பெரும் உதவியாக இருக்கும் என கண்கள் கலங்க உருக்கமாக பேசினார். பாப்பாவோட பிசியோதெரபி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களால் முடியல, யாராச்சும் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்ற பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளையும் பேகை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனால் நல்லாயிருக்கும். நான் படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி பிள்ளைங்கள நாங்களும் குணப்படுத்தியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறா.